நீங்க அவைக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறீங்களா? நீங்கள் கவர்மெண்ட் படவுக்கு வந்து நீங்க சண்டித்தனம் பேசுறீங்க. நாங்க சண்டித்தனம் பேசுறீங்க. நீங்க தான் பேசுறீங்க. நாங்க பேசுறோம். இது கவர்மெண்ட். நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அப்ப கவர்மெண்ட் கொட்டது சரியா? கொலை செய்த பம்பர் குண்டு போட்டு. அது சொல்ல உங்களுக்கு முடியல. நீங்க அவைக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறீங்களா? நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட் நீங்க மறைக்கிறதே சட்டவிரோதம் உரிமை முறையில் சட்டத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளரோடு தொலைபேசியில் தொடர்பு தான் எந்த தடையும் உடவியலாளருக்கு விதிக்கப்படவில்லை. நான் மட்டும் தோணியில்லை. ஒரு ஆசிரியர் எவ்வளவு எப்படி இருக்கணும், என்ன பக்குவம். வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் வடமராட்சி கிழக்கு நாதபுரம் பதிகளை நின்று கொண்டிருக்கிறோம். 1995 ஆண்டு 20 நடாத்தப்பட்ட விமான குண்டு தாக்குதலில் பலியான 21 மாணவர்களின் நினைவு நாள் இன்றைய நாளாக இருக்கும். 30வது ஆண்டு நினைவு நாளை மாணவர்களின் பெற்றோர்கள் கண்ணீருடன் இந்த இடத்திலே காணப்பட்டது இருந்தது. இந்த வகையில் இந்த நிகழ்வு யாரால் நடத்தப்பட்டது, இந்த நிகழ்வு யார் யார் அனுமதிக்கப்பட்டது? ஆனால் இந்த நிகழ்வு நடந்திருந்த போது அந்த இடத்திற்கு பாடசாலைக்கு உள்ளே ஊடகங்களால் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே இந்த அதிபருடன் கலந்துரையாடிய போது அதிபர் கூறிய வார்த்தைகள், அதாவது தனக்கு வலயம் ஊடகங்களால் உள் போவதற்கு தடை விதித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. பின்னர் ஊடகவியலாளர்கள் வலயத்துடன் தொடர்பு கொண்ட போது வலயம் தாங்கள் இதுக்கு எதுவிதமான நடவடிக்கைகள் தடை அனுமதி வழங்கவில்லை என்று கூறியிருந்தார்கள். இதற்கு யார் பொறுப்பு? உண்மையிலேயே ஊடகவியலாளர் போவதற்கு ஏன் அனுமதி வழங்கப்பட்டது? என்ன தேவைக்காக ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள், அனுமதிக்கப்படாமல் இருக்கப்பட்டார்கள்? அந்த வகையில் உள்ளே என்ன நடக்கிறது, ஏன் இந்த நிகழ்வை வெளியில் காட்ட பயப்படுகிறார்கள் என்பதை இந்த வலயமும் இந்த பொறுப்பான அதிபர் கட்டாயம் பதில் சொல்லுவதாக வேண்டும். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த காணொலியும் இந்த காணொலியில் இருக்கிறது. இது சம்பந்தமாக புலம்பெயர்வோர்கள் கவனத்தில் எடுக்கிறது. முக்கியமாக நாகர்கோவில் மக்கள் பணிவென்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் காணொலிக்குள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு இந்த நார்வல் மகாவித்தியாலயத்தில் என்ன நடந்தது? ஏன் ஊடகவியலாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது? இப்போ இன்றைய தினம் நாங்கள் வளமையாக வர்றதை போல தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற நினைவேந்தல் நிகழ்வுக்கு நாங்கள் வர்றது வளமை. 2 வகையில் வரும். ஒன்று பழைய மாணவன் நினைவேந்தல் என்கின்றதும், 2வது விடயம் ஊடகவியலாளர் என்ற வகையில் நாங்கள் செய்தி சேகரிக்கிறதுக்கும் வளமையாக வர்றது, தொடர்ச்சியாக வர்ற நாங்கள். கடந்த வருடம் தேர்தல் காலம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலைமையில் அது 4 பேரோட இடம்பெற்று அது கடந்த வருடம் அது ஒரு வித்தியாசமான நிலைமை. இப்போ இந்த வருடம் நாங்கள் வந்திருந்தோம். நிகழ்வு தொடங்குறதுக்கு சற்று முன்னர் பாடசாலைக்குள் சென்றோம். 3 பேர் கதிரையில் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள் ஆசிரியர்கள் நாங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இப்போ என்ன காரணம் பண்ணுறது, அதிபர் வலயத்தில் இருந்து தடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. இப்போ நாங்கள் சொன்னோம், இது நீங்கள் யார் சொன்னாலும் பரவாயில்லை, யார் தடுத்தாலும் பரவாயில்லை, அதிபர் அதை சொல்லட்டும், நாங்கள் போகிறோம். நீங்கள் ஆசிரியர் இல்லை, உங்களை யாருன்னு தெரியாது, உண்மையாங்களுக்கு தெரியாத புதுமுகம், ஒரு ஆளை தெரியும், ஏற்கனவே ஆசிரியர். அப்போ கேட்டிருந்த போது தான் இவர் சொல்லப்பட்ட அந்த நிலைமையில் அவர்கள் நிச்சயமாக எங்களை அந்த இடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துவதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் முடியாது என்று விடாப்படியாக இருந்தார். அதன் பிற்பாடு நாங்கள் கருத்துத்துறை வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் எந்த தடையும் ஊடகவியலாளருக்கு விதிக்கப்படவில்லை, நான் அதிபருக்கு சொல்கிறேன், நீங்கள் உள்ள போங்க. அந்த நிலைமையில நாங்கள் உள்ள திருப்பி எவர் சொல்லி கொஞ்ச நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு போக திருப்பியும் எங்களை வெளியாளமும் கொண்டு கூட்டப்பட்டது. அதுக்கு பின்னர் எங்களை அனுமதிக்கவில்லை.
இதுதான் நடந்த சம்பவம். இது வளமையா நாங்கள் செய்தி சேகரிக்க வரது உண்டு. 2வது அஞ்சலி செலுத்த வர நான் இந்த பாடசாலையினுடைய 85-86 ஆண்டு கால பகுதியில் கல்வி கற்ற ஒரு பழைய மாணவனும் கூட. இதனுடைய உரிமை முற்றுமுழுதாக நினைவேந்தல் உரிமை மீறப்பட்டிருக்குது. இந்த தொழில் உரிமையும் மீறப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஊடகவியலாளருக்கு சம்பந்தப்பட்ட அதிபரோ அல்லது ஆசிரியரால் அதாவது கை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்ததாக கூறப்படுறது, அது உண்மைத்தன்மை என்ன? இல்லை, அப்படி ஒரு சம்பவம் இல்லை. உண்மையில இப்ப நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கிறோம். இங்க இருந்த நாங்கள் நுழைகிற போது அந்த வாசல்ல சற்று தள்ளி இருந்தவர்கள் கடும் தொனியில ஒரு ஆசிரியர் எவ்வளவு எப்படி இருக்கணும், என்ன பக்குவம்ன்றது அவர் இல்லை. அவ்வளவு மோசமா நடந்து கொண்டார்கள். எங்களுக்கு கோபப்படுத்துகின்ற அளவில் கூட உடவியலாளர்கள் கோபப்படுறது மிக மிக குறைவு. அப்படி இருந்து இன்றைய நிலைமை உடவியலாளர்களை கோபப்படுத்தக்கூடிய அளவில் அந்த ஆசிரியர்கள் நடந்து கொண்டார். பிறகு அதிபரும் அதுதான் சொன்னார். நாங்கள் அதிபர்கிட்ட 2 பேரை போய் கதைங்க கொண்டு கேட்க, நாங்கள் அங்கே போய் கதைச்சிட்டு வர்ற போது நீ எல்லாம் பள்ளி அளவு பூட்டான்னு போட்டு பூட்டப்பட்டது. இது ஒரு பொது நிகழ்வு. மக்கள் இருந்த படுகொலை செய்யப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்திருந்த, பழைய மாணவர்கள் வந்திருந்த, ஏற்கனவே ஒரு ஊடகவியலாளர் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி வேணும் திட்டமிட்டு எமது ஊடகவியலாளர்கள் இன்றைய தினம் நாகர்கோவில் பாடசாலை அதிபரால் நிறுத்தப்பட்டதுன்றதான் நாங்கள் சொல்லுவோம். நாகர்கோவில் அதிபர் தன்னிச்சையாக செயல்படுகிறாரா அல்லது வலயத்தின் ஒரு கட்டுப்பாட்டில் அல்லது வலயத்தின் படிப்பின் பேரில் இந்த நிகழ்வுக்கு ஊடகவியலாளர் மறக்கப்பட்டார்கள்? இல்ல, வலய பணிப்பாளர் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய எங்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு அவர் பதிலளிக்கின்றவர். தனக்கும் ஊடகவியலாளர் சம்பந்தமா தான் எந்த ஒரு விடயமும் குறிப்பிடவில்லை, தான் தடுக்கவும் இல்லை என்ற விஷயத்தை அவர் தெளிவாக சொன்னார். அது அவர் சொன்ன அடிப்படையில் அவருக்கு இதுல சம்பந்தம். இந்த பாடசாலை வடமராட்சி கிழக்கு அல்லது வடமராட்சி வழக்கு வலயத்துக்கு கீழே தான் இயங்குகிறது. நிச்சயமா வலயம் வடமராட்சி தான். இப்படியான செயற்பாடுகளுக்கு இந்த வடமராட்சி வலய கல்வி பொறுப்பாளர் நடவடிக்கை எடுப்பாரா இந்த அதிபர்? இதுல அவர் சுயமா நடவடிக்கை எடுக்கிறாரோ இல்லையோ அது சரியாது. ஆனா நாங்களும் வலய பணிப்பாளருக்கு ஒரு எழுத்து மூலமான முறைப்பாட்டை எங்களுடைய அமைப்புகள் ஊடாக செய்ய இருக்கின்றோம். இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலையும் இது தொடர்பான முறைப்பாட்டையும் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதை விட நமக்கு எல்லாம் ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கிற இலங்கை சுதந்திர ஊடக இயக்கத்திற்கும் இது தொடர்பான ஒரு முறைப்பாட்டை செய்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கடும் தொனியில ஒரு ஆசிரியர் எவ்வளவு எப்படி இருக்கணும், என்ன பக்குவம். அடுத்த சுரத்தை ஏற்றுவதற்கு எமது பாடசாலையின் முதல்வர் முதல்வர்களை அழைத்திருக்கின்றோம். மூன்றாவது சுரத்தை ஏற்றுமாறு நாகர்கோவில் கடந்த காலத்தில் அதிகமாக கடமையாற்றிய மகேந்திர சேவர்களை அழைத்திருக்கின்றோம். அந்த தாக்குதல் நடந்த காலத்தில் கடமையாற்றிய ஆசிரியர்கள் ஏன் அப்படி விட்டு
சட்டம் சொல்ல வேண்டாம். வளவுக்கு வந்து நீங்க சண்டித்தனம் பேசாதீங்க. நாங்க பேசல. இது கவர்மெண்ட். நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அப்ப கவர்மெண்ட் கொண்டது சரியா கொலை செய்த பம்பர் குண்டு ஓட்டு அங்க வைக்கிறோம். அதை சொல்ல உங்களுக்கு முடியல. நீங்க அவைக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறீங்களா நீங்கள்? கவர்மெண்ட் நீங்க மறைக்கிறதே சட்டவிரோதம் உரிமை முறையில் சட்டத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க கவர்மெண்ட்டை கேளுங்க. நீங்க அவைக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறீங்களா? நீங்கள் கொலையாளிக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க கவர்மெண்ட்டை போய் கேளுங்க. அது நீங்க கவர்மெண்ட்டை கேளுங்க. நீங்க வேற நேரவாசி முடிஞ்சிடும். சரி பள்ளிக்கூடம் கொண்டு வரைக்கேன் அதிபடி சொல்லி போடுதானா வேற ஒன்று அதிபடி சொல்லி போடுவாங்க. ஒரு பிரச்சனை நீங்க எல்லாம் வெளியால போக சொல்லி அனுப்பினீங்க கமிஷன் இல்லையா சொல்றேன். இப்போ தான் சொல்றோம். அதிபடி சொல்லி போட்டு நீங்க கொண்டு சொல்லி போட்டு தான் நாங்க உதத்தானே நாங்கள் கேட்டோம் உங்களை. அதுல வந்து உங்களை என்ன கேட்ட நாங்கள் பாருங்க உங்களை ஒரு நிமிஷம் கேளுங்க. இதுல வந்து நீங்க வர வேண்டாம். நீங்க ஒரு அதிபரோட கதைக்க போறோம்னா நீங்க என்ன சொன்னீங்க? அது பிறகுதான் சொன்னீங்க. பிறகுதான் சொன்னீங்க. கண்ணை எடுத்து பிறகு வெளியால போன்னு சொன்னதார். வெளியால போன்னு சொன்னதார். வெளியில போய் நின்று அதிபர்கிட்ட போய் சொல்லி போட்டு நீங்க வெளியால கடைசியா போன்னு சொல்லி கேட்ட போட்டினதார். நீங்கள் அதுல இருந்தாக்கல எங்கள்ட்ட எல்லா ஆதாரமும் இருக்குன்னு. எல்லா ஆதாரமும் இருக்குது. சரிதானே? இப்ப நாங்கள் உள்ள நாங்கள் வரலாமோ வரையலாதோ? நாங்கள் வரலாமோ இப்ப வரையலாதோ? பாருங்க நாங்கள் வரலாமோ வரையலாதோ? அதிபர்கிட்ட சொல்றேன் தானே வாரம் புறம் என்ன நீங்க இப்ப நீங்க இல்லையாண்டா எங்களை உள்ள விட இல்லையாண்டா நாங்கள் இதுல உண்ணாவிரதம் இருப்போம். சரிதானே? இதுல விட இல்லையாண்டா இதுல உண்ணாவிரதம் இருப்போம். சரிதானே? அது